வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalms chapter 133. ஸோ சங்கீதம் 133வது அதிகாரம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆராதனை பாடல், சாங் ஆஃப் அசென்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆராதனை பாடலாக பாடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த சங்கீதத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறத பற்றி என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து வர ஆசீர்வாதத்தை சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறாங்க, ஆரோனோட ஸோ இட்ஸ் லைக் oil poured on Aaron's head that it runs into the beard and soil. என்ன சொல்றாங்கன்னா, ஆரோனோட தலையில எண்ணெய் ஊத்தி அது என்ன ஆகுதான், அது தாடியிலலாம் இருந்து தரையில விழுற அளவுக்கு இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றாங்க இஸ்ரேல் மக்கள். என்னது, ஒற்றுமையா இருக்குது, எல்லாருமே ஒற்றுமையா இருக்குது, எல்லாருக்கும் சண்டை இல்லாம எல்லாம் ஆண்டவரோட பிள்ளைகள் எல்லாம் ஒன்னா இருக்கிறதோட அதோட ஆசீர்வாதத்தை சொல்றாங்க. அடுத்து இறுதியில் என்ன சொல்றாங்கன்னா, ஒற்றுமையா இருக்கிறதுனால என்ன நடக்குதா, இன்னும் அவங்களுக்கு என்ன பல ஆசீர்வாதங்கள் வரும். அதனால ஒற்றுமையா இருக்குது. யூனிட்டி இஸ் பெட்டர். தட் இஸ் த என்டையர் தீம் ஆஃப் திஸ் சாம். இதுல நம்ம எடுக்க போறது வந்து Psalms chapter 133 verse 1 and 3. ஸோ 1வது அதிகாரம், அடுத்து 3வது அதிகாரம். ஸோ இட் சேஸ், behold how good and how pleasant it is for brethren to dwell together in unity. And 3வது, for there is the Lord commanded the blessing, even life for evermore. முன்னாடி சொல்றேன், behold how good and how pleasant it is for brethren to dwell together in unity. Then for there the Lord commanded the blessing, even life for evermore. ஸோ இதுல இருந்து நம்ம எடுக்க போறது, நம்ம சம்மரியில பார்த்த மாதிரியே சிம்பிள். ஆண்டவரோட பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவரே எதிர்பார்க்கிறாங்க, ஒற்றுமையா இருக்கதான் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவரோட பிள்ளைகளுக்குள்ளேயே சண்டை இருந்தா அவங்க உண்மையிலே ஆண்டவரோட பிள்ளைகளா? அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா அதனால என்ன இழக்கிறாங்கன்னு வேற சொல்றாங்க இந்த சங்கீதத்துல. ஆசீர்வாதங்களை இழக்கிறாங்களாம். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்களேன். என்னன்னா, ஒரு சிட்டிக்குள்ள ஒரு நடுவுல வந்து என்ன இருக்குது, ஒரு பெரிய மரம் இருக்கு. ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு என்ன பண்ணும், தண்ணி வரணும். ஆனா என்ன ஆகுது, தண்ணி எல்லாம் என்ன பண்ணாங்க, இப்போ எல்லா ஒரு நதியால போக முடியாது. ஏன்னா அது சிட்டிக்கு நடுவுல இருக்கிறதுனால எல்லா 2-3 இடத்துல இருந்து வர தண்ணிகள் ஒன்னா வந்தாதான் என்ன ஆகுமா, அந்த நடுவுல போய் சேர முடியுமா. இப்போ அந்த ஸ்ட்ரீம்ஸ், அந்த நதிகள்லாம் தனித்தனியா போனா என்ன ஆகுமா, அந்த வெயிலையும் அந்த இருக்கிற ஆழத்துலயும் என்ன ஆகுமா, இவாப்ரேட் ஆகுமா, அதாவது காஞ்சி போயிடுமா. ஏன்னா அது போக 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 அவ்வளவு அடர்த்தி இல்லாம அவ்வளவு ஆழம் இல்லாதனால என்ன ஆயிடுமா, வறட்சியில காஞ்சி போயிடும். ஆனா அந்த 4 சைடு போகாம அந்த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர், அந்த ரிவர்ல என்ன ஆகுது, எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரே வழியில போனா என்ன ஆகுதான், எவ்வளவு காஞ்சாலும் அவங்களுக்கு அவ்வளவு அடர்த்தி அவ்வளோ ஸ்பீடு இருக்கிறதுனால என்ன ஆகுதுதான், அவங்களால அந்த நடுவுல மரத்துல போய் சேர முடியுது. அதனால என்ன ஆகுது, அந்த மர கனிகளை கொடுக்குது. அந்த மரம் வந்து என்ன கொடுக்குது, ஃப்ரூட்ஸ் கொடுக்குது. அதனால என்ன ஆகுது, அந்த சிட்டிக்கே ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. அதே மாதிரிதான் சொல்றாங்க, நம்ம தனித்தனியா இருந்தா என்ன பண்ண முடியாது, நம்மளால முழுதா ரீச் பண்ண முடியாது. ஏன்னா சிம்பிள். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்க என்ன நினைச்சு பாருங்க, ஒரு குச்சி தனியா உடைக்கிறது ஈஸியா, இல்லைன்னா 20 குச்சை உட்காந்து உடைக்கிறது ஈஸியா? ஒரு குச்சை தனியா எடுத்தா ஈஸியா உடைக்கலாம். ஆனா 20-30 குச்சி எடுத்து நீங்க உடைக்க ட்ரை பண்ணுங்க, ரொம்ப 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 கஷ்டம். அதே குவாலிட்டி தான் என்ன பண்றாங்க சங்கீதக்காரர் சொல்றாங்க. ஏன்னா நீங்க நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா விசுவாசிகளுக்குள்ளேயே என்ன பண்ணிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. நான் இந்த பொறுப்புல இருக்கேன், நீங்க எப்படி சொல்லலாம், நான் இப்படி இருக்கிறேன், நீங்க எப்படி பேசலாம், நான் தானே இந்த அதிகாரம் இருக்குது, நீங்க எப்படி பண்ணலாம். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டு அப்பவே பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்க, பகைய வச்சுப்பாங்க உள்ள. அது என்ன ஆகுது, அவங்க ஊழியத்திலையும் பாதிப்பு உருவாகுது. அவங்களால என்ன ஆகுது, மத்தவங்களுக்கும் ஆண்டவரோட சாட்சி, ஆண்டவரோட வல்லமை பத்தி தெரியாம போகுது. ஏன்னா இவங்களுக்கு இருக்க பகையால அவங்களால முழுதா என்ன பண்ண முடியல, அந்த தண்ணி மரத்தை சேர்ற மாதிரி முழுதா அவங்களால ஊழியம் செய்ய முடியாது, ஒரு தடையா இருக்குது. சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் பிள்ளைகளுக்குள்ளேயே என்ன இருக்கணும், முக்கியமா ஒற்றுமை இருக்கணும். அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அவங்களுக்குள்ளேயே பிரிவு இருந்தா முழுதா என்ன பண்ண முடியாது, நம்மளால முழு வெள்ளத்தோட முழுசா ஆண்டவரோட வார்த்தையை நம்மளால எவ்வளவு சொல்ல முடியும் அவ்வளவு சொல்ல முடியாது. அடுத்து அதனாலயே நம்ம என்ன இழக்கிறோம், ஆசீர்வாதங்களையும் இழக்கிறோம், ஆசீர்வாதத்தையும் இழக்கிறோம். சோ ஏன்னா இது ரொம்ப பிராக்டிக்கலானது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுவாங்க. இல்ல அவங்களுக்கு அது சின்னதா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், சரி வேறுபாடு இருக்கா, நம்ம என்ன பண்ணணும், அப்பவே பேசிட்டு சமாதானத்தோட போகணும். அந்த வேறுபாடு இருந்தது அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அது ஒரு பகையா வச்சுக்கிட்டு அதனால இவங்களுக்கும் 2 பேருக்கும் நடையில பிரிவுனால அதை பார்த்துட்டு இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் இவங்க பக்கம் தேவையில்லாத பிரிவு வர்றதுக்கு என்ன பிரச்சனையோ அப்பவே பேசி என்ன பண்ணும், சமாதானத்தோட நம்ம போகணும். ஏன்னா நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள், நம்மளோட லட்சியம் என்ன, இறுதியில ஆண்டவரோட
வல்லமை பெருகணும், ஆண்டவரை பத்தி எல்லாருக்கும் தெரியணும், ஆண்டவரோட ஒரு நல்ல சாட்சியா நம்ம இருக்கணும். அத நோக்கத்துல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த பிரிவுகள் எல்லாம் நம்ம உடைச்சிட்டு விட்டுறணும். ஏன்னா நம்மளுக்கு அதோட பெரிய லட்சியம் இருக்கு. இந்த சண்டை முக்கியமா இல்ல ஆண்டவரோட வார்த்தை பெருகிறது முக்கியமா, ஆண்டவரை பத்தி எல்லாருக்கும் தெரியறது முக்கியமா, ஆண்டவரோட ஊழியம் நடக்கிறது முக்கியமா? யோசிச்சு பாருங்க. சோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எவ்வளவு என்ன வேறுபாடு இருந்தாலும், என்ன சண்டை இருந்தாலும் என்ன பண்ணுங்க, பேசி அப்பவே சமாதானத்தோட போங்க. ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா அதுதான் ஆண்டவரும் விரும்புறாரு. ஏன்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்குதான் நம்மளுக்கும் ஆசீர்வாதம். நம்ம ஆசீர்வதிக்கிறதுனால என்ன ஆகும், மத்த எல்லாருக்கும் ஆண்டவரோட வல்லமை தெரிய வரும். So that is what I want us to take away. சின்ன பிரேயரோட முடிச்சிடுறேன். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that Lord, even though it sounds obvious for us that sometimes through our own selfish human desires, we, due to our ego, due to our pride, create a lot of cracks between ourselves, Lord. So thank you for opening this to our eyes again, and thank you for helping us to see this and how detrimental it will be to your own glory, Lord. Lord, give us the humility and give us the wisdom to see it and avoid making such mistakes. And Lord, help us remember that at the end of the day, our priority and our ultimate goal is to further your glory and your glory alone. It's not for our pride, it's not for our ego, it's not for our personal gain, but it's to further your own kingdom alone, Lord. Help us remember this and give us the grace to walk in this path faithfully. All of this in Christ's name I pray.